தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது திருமண வீட்டாரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் 880 ரூபாய் விலை உயர்ந்துள்ள நிலையில் ஏன் இந்த விலை உயர்வு, வரும் நாட்களில் தங்கத்தின் விலையில் ஏற்றம் இறக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து தமிழ்நாடு அனைத்து தங்க நகை வியாபாரி சங்க தலைவர் ஜெயந்திலால் உடன் நமது செய்தியாளர் ஜெயராணி நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். காலங்காலமாக தங்க நகை வாங்குவது அப்படின்றது நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கிறப்போ கடந்த ஓராண்டுக்கு மேலே தங்க நகை விலை கொஞ்சம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே தான் வருகிறது. அந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக தங்கத்தோட விலை உச்ச நிலையில் அடைஞ்சிருக்கு. இதை பற்றி செல்லனை நகை உரிமையாளரான ஜெயந்திலால் அவர்களிடம் நம்ம கேட்போம். மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்யாமல் இப்பொழுது பாதுகாப்பான முதலீடாக தங்கம் என்பதால் தங்கத்தின் மீது மட்டுமே இப்பொழுது முதலீடு செய்யலாம். இவர் பதவி ஏற்ற பின்பு இவருடைய போக்கு எந்த விதமான மாற்றங்களை உலக பொருளாதாரத்தில் ஏற்படுத்துகிறது என்பதை கண்காணித்து அதற்கேற்பாடு தங்களுடைய முதலீடுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அவங்க பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருகிறார்கள் உலக முதலீட்டாளர்கள். இதுதான் தங்க விலை உயர்வதற்கு காரணம். இதற்கு முன்பாக அக்டோபர் 31 ஒரு கிராம் 7455 ரூபாய், அதாவது 59,640 ரூபாய் ஒரு சவரன் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7,450 ரூபாய், அதாவது 59,600 ரூபா அளவுக்கு இன்றைக்கி தங்கம் இருக்குது. இந்த ஆண்டு கடைசியில் ஏதாச்சும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மார்ச்சில் இன்னும் கூடுன்னு சொல்கிறீங்க. இந்த ஆண்டு கடைசியில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இனி வரும் காலங்களில் தங்கம் விலை நிச்சயம் குறையாது. அதாவது நிறைய ஏறி கொஞ்சமாக குறையுதுன்னா அது குறையலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் பெரிய அளவில் விலை ஏற்றம் இருக்கும். அதற்கு ஒரே உதாரணம் 2024 ஆண்டு முடிவில், அதாவது டிசம்பர் 31 2023 வருடம் 31 டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலையில் பெரிய மாற்றம் இருந்தது. அதாவது ஒரு கிராம் 5,910 ரூபா இருந்தது 2023 டிசம்பர் 31. 2024 டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா 7,210 ரூபா இருந்தது. 12,000 ரூபா ஒரு சவரனுக்கு வித்தியாசம் இருந்தது. இதெல்லாம் பெரிய அளவில் வித்தியாசம். நிச்சயமாக இதே மாதிரியான நிலைமை தொடர்ந்தால் இந்த வருடம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தங்கத்தில் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னென்னா, உலக பொருளாதாரம், உலகத்துடைய நாடுகளுடைய போர் சூழ்நிலை, ஜியோ பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதன் காரணமாக பெருமளவில் தங்கத்தின் மீது மட்டுமே முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வரும் அப்படின்றது சொல்லலாம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் ஜெயராணி வில்சன்.